பள்ளிப்பிடிப்பை பாதியில் நிறுத்திய மாணவ செல்வங்களே, மாணவ மாணவிகளே, இல்லத்தரசிகளே, மகளிர் அணியினரே, பள்ளிப்பிடிப்பை பாதியில் நிறுத்திவிட்டு மறுபடியும் அரசாங்க வேலைக்கு செல்லலாம், எப்படியாவது பள்ளிப்பிடிப்பை தொடரலாம் என நம்பிக்கையில் இருக்கும் என்னிய மாணவ செல்வங்களே, நீங்களும் படிக்கலாம். படிக்க முடியாத ஒன்றும் கம்பசுத்திரம் கிடையாது. புரியுதா? ஏதோ ஒரு சூழ்நிலையில் நீங்கள் பள்ளிப்பிடிப்பை விட்டுறீங்க. அந்த பள்ளிப்பிடிப்பை தொடர 1008 வழிகள் இருக்கிறது. புரியுதா? ஆதலால் ஒரு 7வது 8வது படிச்சிருந்தா, ஒரு 6வது 7வது படிச்சிருந்தாலும் அந்த இஎஸ்எல்சின்னு ஒரு பரீட்சை இருக்கு. அந்த இஎஸ்எல்சி பரீட்சா அது அவங்களுக்கெல்லாம் இஎஸ்எல்சி 8வது நீங்கள் கவர்மெண்ட்டில் பரீட்சை வைக்கிறாங்க, வருஷம் வருஷம் பரீட்சை வைக்கிறாங்க. அந்த பரீட்சையில் பாஸ் பண்ணிட்டா கடைநிலை ஊழியர் சொல்லுவாங்க. கவர்மெண்ட்டில், பேங்க்கில், இன்சூரன்ஸ் ஆஃபீஸில், பப்ளிக் செக்டார் நிறுவனம் எங்கே இருக்கோ அங்கே வந்து பியூன், வாட்ச்மேன், சீப்பர், இது மாதிரி சர்வீஸ் கமிஷன் அந்த பரீட்சை எழுதி பாஸ் பண்ணாமல் டைரெக்டாக ரெக்ரூட்மெண்ட் பண்ணிடுவாங்க. அதே மாதிரி கோர்ட்லலாம் பாருங்கள், கை கோர்ட்டு, தாலுக்கா கோர்ட்டு, டிஸ்ட்ரிக்ட் கோர்ட்லலாம் தோட்டக்காரர், தண்ணி ஊற்றுறவர், இது மாதிரி நிறைய போஸ்ட் இருக்குது. இதுக்கெல்லாம் 8வது பாஸ் பண்ணுறதா போதும். கவர்மெண்ட் வேலை தான். அதுவும் மாதம் 20,000 மேலே சம்பளம். 20,000 என்ன சர்வசாதாரணமான காசு இல்லை. புரியுதா? 8க்கு மேலே நீங்கள் 9வது 8வதுல ஃபெயிலு, அல்லது 9வது ஃபெயிலு, அல்லது 10வது பரீட்சை எழுதி 10வதுல பாஸ் பண்ணல, அது மாதிரி சூழ்நிலைகள் இருந்தார்கள் என்றால் 10வது பாஸ் பண்ணுறதுக்கு வழி இருக்குது. முறையாக வந்து படித்தா 10வது பாஸ் பண்ணி விடலாம். எந்த சப்ஜெக்ட் இருந்தாலும் சரி, தமிழாக இருந்தாலும் சரி, இங்கிலீஷ் இருந்தாலும் சரி, கணக்கு இருந்தாலும் சரி, சோசியல் சயின்ஸில் உங்களுக்கு எந்த பிரச்சனையாக இருந்தாலும் பாஸ் பண்ணிடலாம். அவ்வாறு பாஸ் பண்ணிட்டா உங்களுக்கு எஸ்எல்சி பாஸ் பண்ணிட்டா 4th குரூப். 10th நீங்கள் நல்ல மார்க் வாங்கிட்டீங்கன்னா கிட்டத்தட்ட அது பிரில்லியன்ட் ஸ்டூடெண்ட்னு சொல்ல வரேன். வெரி பிரில்லியன்ட், டாப்பஸ்ட் ஸ்டூடெண்ட். கிட்டத்தட்ட 490 மார்க் மேலே வாங்கிட்டீங்கன்னா சென்ட்ரல் கவர்மெண்ட்டில் போஸ்ட் ஆஃபீஸ் வேலை இருக்குது. 1 பைசா கொடுக்க வேணாம் உங்களுக்கு. அரசாங்க சென்னை, அதாவது சென்ட்ரல் கவர்மெண்ட்டில் அரசாங்க வேலை இருக்குது. புரியுதா? 10வது நம்ம அவ்வளோ சீப்பாக நினச்சிட்ருக்கோம். அதே மாதிரி 10வது தான் உங்களுக்கு எலிஜிபிலிட்டி ஃபார் ஜூனியர் அசிஸ்டண்ட். ஒவ்வொரு அரசாங்க அலுவலகத்திலும், எந்த கவர்மெண்ட் ஆஃபீஸில் எந்த வேலைக்கு போனாலும் 10வது பாஸ் தான் போதும், கவர்மெண்ட் வேலை. ஆனால் அவங்க வைக்கிற பரீட்சையில் நம்ம பாஸ் பண்ணணும். அதற்கான சோர்ஸஸ் நிறைய இருக்குது. 6லிருந்து 10 வரலும் இருக்கிற புக் எடுத்து பார்த்தா போதும். எல்லாம் படிக்கணும், ரிப்பீட்டடாக படிக்கணும். அது மாதிரி இருந்துச்சுன்னா 10வது பாஸ் பண்ணிடலாம். கவர்மெண்ட் வேலை ஒன்ஸ் வாங்கிட்டீங்கன்னா உங்களை அசைக்கிறதுக்கு யாருமே ஆள் இல்லை. புரியுதா? அதே மாதிரி ஒரு ஈவன் ஐஏஎஸ்னா பெரிய ஒரு கொம்பசூத்திரமெல்லாம் கிடையாது என்பதை மனதில் வைத்துக்கொண்டு ஒரு டிகிரி இருந்துச்சுன்னா போதும். அந்த சிலபஸ் நமக்கு பிரிண்ட் அவுட் எடுத்து வச்சுக்கலாம். அந்த சிலபஸ் இருக்குது, மறுபடியும் ரிப்பீட்டடாக நல்லா தரவாக படிச்சிட்டோம்னா ஈவன் ஐஏஎஸ் ஆகலாம், ஃபர்ஸ்ட் குரூப் ஆகலாம். ஐஏஎஸ் வேலைக்கு நீங்கள் போயிட்டீங்கன்னா உங்களை வந்து கையில் பிடிக்கிறதுக்கு ஆளே கிடையாது. புரியுதா? எல்லாம் நம்ம இங்கே என்னது மண்டையில் தான் இருக்குது. நீங்கள் புழப்பிட்டு இருக்கிறதெல்லாம் விட்டுட்டு செல்லில் தேவையில்லாமல் இது அந்த சமாச்சாரம், அந்த கவுண்டமணி, வடிவேலு, இந்த ரீல்ஸு அந்த ரீல்ஸு, தேவையில்லாத சமாச்சாரத்தெல்லாம் பார்க்க வேண்டாம். வாழ்க்கையில் முன்னேறுவதற்கான வழிகளை பாருங்கள்.
நீங்கள் எந்த அளவுக்கு நொந்து நூலாக இருந்தாலும் சரி, படிக்கணும், வேலைக்கு போகணும் அப்படிங்கிற எண்ணம் இருந்துச்சுன்னா முறையாக வாங்க. உங்களுக்கு கைட்லைன்ஸ் எப்படி எப்படின்னு சொல்கிறோம். நீங்கள் எந்த டிஸ்ட்ரிக்டில் இருந்தாலும் சரி, ஆன்லைனில் ஆஃப்லைனில் உங்களுக்கு எல்லா உதவிகளும் செய்ய ரெடியாக இருக்கிறேன். என்னுடைய பெயர் எஸ். பழனிவேல். எம்ஏ பப்ளிக் அட்மினிஸ்ட்ரேஷன், எம்ஏ பொலிட்டிக்கல் சயின்ஸ், எம்ஏ இங்கிலீஷ், எம்ஃபில் பப்ளிக் அட்மினிஸ்ட்ரேஷன். ஏன் இதை சொல்ல வரேன்னா, ஏதோ விவரம் தெரிஞ்சவரும் இதை சொல்கிறாங்கன்னு நினச்சிக்கணும். ஐஏஎஸ், ஐஎஃப்எஸ், ஐபிஎஸ் இது மாதிரி எந்த கேட்டருக்கும் படிக்கலாம். டிகிரி இருந்தால் போதும். நம்ம கையில் தான் 2 டிகிரி 3 டிகிரி இருக்குது. ஆனால் கடைசியில் பார்த்தா 0. அதனுடைய நெட் ரிசல்ட்டு 0. ஆனால் அதை நம்ம சரியாக யூஸ் பண்ணுறதில்ல. புரியுதா? படித்த மாணவ மாணவியர்களை, வாழ்க்கையில் படிப்பை பாதியில் விட்டவர்களை, அல்லது படித்து பாஸ் பண்ண முடியலையே அப்படின்னு ஃபிக்ஸ் ஆகிட்டு இருக்கிறவங்கள, எதையும் பற்றி குழம்ப வேண்டாம். உங்களுக்கு பேசிக்லேருந்து சொல்லித்தரேன். வாங்க. 6வது 7வது படிச்சிருந்தா 8வது பாஸ் பண்ணிருக்கலாம். 8வது 9வது ஃபெயில் ஆகிருந்தால் 10வது, 11 10வது ஃபெயில் ஆகிருந்தால் 11க்கும், 11 ஃபெயில் ஆகிருந்தால் 12க்கும். இது மாதிரி இந்த பேசிக் இது இருந்தால் உங்களுக்கு போதும். அது அடுத்த கட்டம் வந்து டிகிரி படித்த எத்தனையோ ஸ்டூடெண்ட்டுங்க நிறைய பேசிக் தெரியல. வார வாரம் எம்ப்ளாய்மெண்ட் நியூஸ் வருது, இங்கிலீஷ் எம்ப்ளாய்மெண்ட் நியூஸ் வருது, தமிழ் எம்ப்ளாய்மெண்ட் நியூஸ் வருது. தினமும் 2 பேப்பர் பாருங்க. அதற்கடுத்து ஒரு நியூஸ் வந்து மறுபடியும் ரிப்பீட்டடாக வந்துக்கிட்டீங்கன்னா அது இம்பார்ட்டன்ட் நியூஸ்ன்னு அர்த்தம். அதை பற்றி டேட்டா கேதர் பண்ணி வச்சுக்காங்க. அது உங்களுக்கு கரண்ட் அஃபேர்ஸுக்கு மிகவும் உதவிகரமாக இருக்கு. புரியுதா? நீங்கள் வாழ்க்கையில் முன்னேற துடிக்கும் இளைஞர்கள் என்றால் மனதில் நினைத்தால் மட்டும் போதாது, நீங்கள் போராட வேண்டும். வெறி கண்டு படிக்கணும், பைத்தியகரத்தனமாக இருக்கணும். ஏன்டா அவன் பாஸ் பண்ணிருக்கான் நாம் பாஸ் பண்ண முடியாது அப்படிங்கிற வெறி வரணும். அந்த வெறி வந்து ஒரு நாள் வெறி வந்து ஒன்றும் பண்ண முடியாது. தொடர்ச்சியாக மற்றவர்கள் வந்து இந்த தேர்வில் வெற்றி பெற்றிருக்காங்கன்னா அவங்க என்ன செஞ்சுருக்காங்க, நாம் என்ன செய்யணும், நம்மக்கிட்ட என்ன வீக்னஸ் இருக்குது, எந்தெந்த பாடம் நமக்கு தெரிஞ்சிருக்கு, எது தெரியல அப்படின்னு கம்ப்ளீட்டாக அனலைஸ் பண்ணி நீங்கள் வாங்க, பாஸ் பண்ணிடலாம், வேலைக்கு போயிடலாம். அப்புறம் நீங்கள் இது நாள் வரலும் வாங்கிட்டு இருந்த பட்டப்பெயர்கள் என்னென்ன சொல்லுவாங்க தெரியுமா உங்களை? அவன் சோம்பேறி, வேலை இல்லாதவன், வெட்டி இல்லாதவன், தண்டசோறு, அது மாதிரி பட்டப்பெயர்கள்லாம் உங்களுக்கு நிறைய வழங்கியிருப்பாங்க. அந்த சூழ்நிலையிலிருந்து உங்களை மீள நீங்களும் ஒரு மனிதர்கள், சமுதாயத்தில் ஒரு நல்ல அந்தஸ்துள்ள மனிதனாக மாற மறுபடியும் படியுங்கள். வாழ்க்கையில் முன்னேற முயற்சி செய்யுங்கள். படிப்பு வந்து உங்களுக்கு ஒரு தடைக்கல்லாக இருக்கக்கூடாது. இது இப்போ எந்த சப்ஜெக்டாக இருந்தாலும் வாங்க, உங்களை பாஸ் பண்ண வச்சிடுறேன். ஓகேவா? நீங்களும் அரசு அதிகாரி ஆகலாம். நீங்களும் மற்றவர்களைப் போல சமூகத்தில் அந்தஸ்துள்ள மனிதர்களாக மாறலாம். அதற்கு அரசாங்க வேலை வேண்டும். பள்ளி படிப்பை நீங்கள் தொடர வேண்டும் என கேட்டுக்கொண்டு மறுபடியும் இது மாதிரி மோட்டிவேஷன் வீடியோ போடுறேன். கொஞ்சம் நம்மளை ஃபாலோ பண்ணிக்க. ஓகேவா? நன்றி, வணக்கம்.